உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர், வேத வார்த்தைகளை ஆக்கியும் நீர் ஆண்டவரே, வேத வார்த்தைகளின் வியாக்கியானி நீர் ஆண்டவரே, மறைந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே தம்முடைய சீசர்களை சொல்லிக் கொடுத்தீர், அவைகளெல்லாம் உலகத்தாருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னார்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா என் தேவாதி தேவன், இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாசித்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், கேட்கிற இதயங்களையும் பேசுகிற அடியனையும் தம்மர் சட்டைகளால் மறைத்த இதயங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். உட்காருங்கள். அல்லேலூயா. திறவுகள் யார்கிட்ட இருக்கு? வாசிப்பு ஒரு வசனத்தை, யோவான் 5:19 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இங்க பாருங்க, சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய 3.5 வருட ஊழியம் யார் மூலமாக நடந்தது சொல்லுங்க? ஆவியான தேவன் எதை வெளிப்படுத்தி காட்டி கொடுக்கிறாரோ அதை அப்படியே பார்த்து அதை யார் செய்கிறது? பூமியில இருந்த மாம்ச சரீரம் செய்வது. இந்த ஆவி அங்கேயும் இருக்கிறது, இங்க இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க இருக்கிறது? பரலோகத்திலும் இருக்கிறது ஆவி, பூமியில் நிற்கிற அந்த சரீரமாகிய கூடாரத்திற்குள்ளும் அதே ஆவிதான் இருக்கிறது. இன்றைக்கு அதே ஆவி பரலோகத்திலும் இருக்கிறது, பூமியில அவருடைய மனவாட்டிக்குள்ளும் இருக்கிறது. எங்க இருக்கிறது? அவருடைய மனவாட்டிக்குள்ளும் அந்த ஆவி இருக்கிறது. அப்ப பாருங்க, அவர் எதை செய்கிறாரோ அதை தான் வெளிப்படுத்தாதான் சொல்றாரு. இயேசு தாமே சுகமளித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுங்கிற ஒரு செய்தியில சொல்றாரு, அவர் தாமே சுகமளித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தரிசனத்தை கொண்டு சுகமளித்தார். அது சரியா? இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட பிறகு அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, ஸ்தாபனத்தில் நாம இருக்கிற காலம் வரைக்கும் எல்லா காரியங்களையும் இயேசு செய்தார் என்று நாம விசுவாசித்துட்டு இருந்தோம். அப்படித்தானே? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன்னா இது நம்ம பழைய ஏற்பாடுல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி அவர் எழுப்ப பண்ணுவார், அவருக்கு என்ன செய்றேன், நான் என்ன ஆலோசனைகளை சொல்கிறோ என்ன செய்கிறோம் அதன்படியே தான் அவர் நடப்பார்னு பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டது. நம்ம வாசித்து இருக்கிறோம், ஆனா நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மளால அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த விதத்தில் என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஆனால் நமக்குள்ள பரிசுத்தாவினர் வாசம் பண்ணின பொழுது நம்ம என்ன அவைகளை எல்லாவற்றையும் என்ன அறிந்து கொள்வோம். பரிசுத்தாவினர் சகல காரியங்களும் நமக்கு நினைக்கிறாரு. அவர் பரிசுத்தர் வரும்போது நினைக்கிறாரு, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே வழி நடத்துவார்னா வேதம் சொல்லுகிறார். அப்ப சத்தியமான பாதைக்குள்ளாக நம்மளை அவர் கூட்டிக் கொண்டு செல்றார், சரியான பாதைக்குள்ளாக. ஒவ்வொரு பூமியிலே அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் என்ன செய்றாருன்னா, இதுவரை நீங்கள் இருந்த வழிபாதைகள் வேற, இதுவரை நீங்கள் இருந்த வழிபாதைகள் வேற, ஆனா உண்மையான வழிபாதைங்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த பாதைக்குள்ளாக உங்களை என்ன வழிநடத்தி கொண்டு செல்கிறேன். இந்த வழிபாதையானது நேரம் எங்கே கொண்டு சேர்க்கும்? என்னிடத்தில் உங்களை கொண்டு சேர்க்கும். அவரிடத்துல அது கொண்டு சேர்க்கும். பாருங்க, அடுத்து வாசிங்க, மத்தேயு 9:28 வாசிங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, இப்போ அங்க சில குருடரான மனிதர் இருந்தனர். ஒரு சமயம் அவர்கள் தெருவில் வந்தனர். அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டே வந்தனர். ஆனால் அவர் அவர்களின் சத்தத்திற்கு அந்த எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை. அவர் நேராக ஒரு வீட்டுக்குள் சென்றார். அப்போது அந்த குருடனான மனிதன் வீட்டுக்குள் நுழைந்து அவரிடமாக வந்தான். அவரை நோக்கி சத்தமிட்டுக் கொண்டிருந்தான். அவரும் அவர்களிடமாக திரும்பினார். ஆனால் அப்பொழுதும் அதை குறித்து எந்த ஒரு தரிசனமும் அவரிடம் இல்லாது இருந்தது. பாருங்கள், அவர் தரிசனத்தை பார்த்திருப்பானால் அப்பொழுதே அதை அவர் நிறைவேற்றி செய்து முடித்திருப்பார். இந்த குருடனை விஷயத்தில் எழுதுகிறாருன்னா, அங்க அவருக்கு எந்த ஒரு தரிசனமும் கிடைக்கவே
இல்லை. அப்ப என்ன உடனே என்கிறவர் அந்த தரிசனத்தை அவர் செய்து கொண்டிருப்பார் சொல்றாரு. ஆனால் அவருக்கு ஒரு தரிசனம் வரவில்லை. ஆதலால் அவர் இதை செய்ய எங்களுக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா, அதாவது எதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அந்த 29ஆம் வசனத்தை வாசிங்க சகோதரி. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். என்ன செய்றாரு இப்போ? அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா காரியங்களையும் தேவன் காட்டித்தான் அவர் செய்தார்னு வேதம் சொல்லுது. இங்கே என்ன சொல்லி இருக்கு இப்போ? நான் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்களை தம்முடைய விரல்களால் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்ப அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்தது? எங்க முன்னே இருக்கிற இந்த மனிதன் எனக்கு கண் பார்வை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசம் தான் கிரியை செய்தது. எந்த விசுவாசம் கிரியை செய்தது? அந்த விசுவாசம் தான் கிரியை செய்தது. பாருங்க, இன்னொரு காரியம், 2-3 காரியங்களை சொல்லுவார் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவருக்கு அதற்கும் எந்த வித சம்பந்தம் இல்லை. அதனோடு அவருக்கு ஒரு காரியம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் உங்கள் விசுவாசம் என்றுதான் கூறினார். என்ன சொன்னாரு? அப்ப நமக்குள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அடுத்து இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. மத்தேயு 9:18, மார்க் 5:5. இல்ல மத்தேயு 8:8. மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரமல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். லூக்கா 7:6-7 வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரமாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவராக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறார், மற்றொருவரை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். போதும் பாருங்க. இனி இது 2 காரியங்களும் வச்சுட்டு பார்ப்போம். இனி ஒரு காரியம் அது இடையில இருக்குது. என்ன இருக்குன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. யார் இருக்கிறது? பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி இருக்கிறான். அவருடைய தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய வீடை, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இணைச்சிட்டாச்சு. அந்த வியாதிக்கு வேண்டி இணைகிறது. அவள் விற்று போட்டு எல்லாமே செய்து வைத்தியம் பார்த்து முடிஞ்சு போச்சு. இப்ப அவளிடத்துல எதையுமே கொடுக்கறதுக்கு அவளிடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்பொழுது அவ என்ன செய்யறா? வந்து அந்த கூட்ட நெரிசல்ல எல்லாருமே இயேசுவை இடித்து கொண்டு நிற்கிறார்கள். எல்லாரும் தட்டி முட்டி கொண்டு தான் நிற்கிறாங்க. ஆனா இவளுடைய எண்ணம் என்ன ஓடிச்சு பாருங்க. இந்த குருடத்துல அவர் கேட்டார் தெரியுமா? என்னால் உங்களை சுகப்படுத்த முடியும் விசுவாசிக்கிறா? முடியும்னு சொன்னாரு. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகிறது. இவளுடைய விசுவாசம் என்ன செய்தது? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் ஆகிலும் போதும். எதை தொடணும்? அப்போ அன்றைக்கு அந்த சகோதரியானவள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுஸ்தமாவேன் என்று சொன்னால், இன்றைக்கு வியாதியுள்ள மனுஷர்கள் எதை தொட வேண்டும்? வார்த்தையை வாசித்து அதை தொட்டால் போதும் நான் பரிபூர்ண சுகமடைந்திருக்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள நிச்சயமாக கிரியை செய்யும். ஏன்னா வேதம் அப்படி, அவருடைய தழும்புகள்னால் சுகமானீர்கள். எதுல சுகமானீர்கள்? அவருடைய தழும்புகள்னால் சுகமானீர்கள். இங்க அடுத்து நம்ம வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ரோம 100க்கு அதிபதி அவன், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ரோம அதிபதி என்ன சொல்றான்? வந்துட்டு, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரு கிடையாது, பாத்திரன் கிடையாது. ஆனா நீர் என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, அது போதும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். பாருங்க, அதான் இவர் பாடி டாக்டர் புஷ்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே பாடல் பாடி இருப்பார். ஒரு வார்த்தை நீர் சொல்லும், அதுவே எனக்கு போதும். ஆனால் யாவீர் அவன் ஒரு புறஜாதியான். இங்க நல்ல ஆழமான காரியங்கள் என்னன்னா, அங்க பாருங்க, அவன் ஒரு தேவனற்றவன். இனி வருகிறவன் யாரு? இனி ஒரு தேவன் உள்ளவன், ஒரு யூதன். யாவீர் என்ன சொல்றான்? நீர் வந்து என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளையின் மேல் கையை வைத்தால் தான் அவள் சுஸ்தமடைவாள் என்று யார் விசுவாசிக்கிறாள்? யூதன் விசுவாசிக்கிறான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும். அப்ப நீங்க அப்படியே அந்த கம்பேர் அப்படியே வச்சுக்கிட்டு பிரெங்கா மினிஸ்ட்ரிக்குள்ள போங்க. அவர் பிரேயர் பண்றது என்ன நடக்குதுங்க சொல்லுங்களேன். இருக்கிற சீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு? உனக்கு என்ன ஆயிடுச்சு? சுகம் அடைந்தாய். ஒரு வார்த்தை சொல்லும், சுகம் ஆயிடுச்சு. நிறைய பேர் எங்க வர்றாங்க? கார்டு வாங்கிட்டு மேடைக்கு வராங்க. ஏன்னா அவரு கிட்ட போனாதான் என்ன கிடைக்கும் எனக்கு, அவர் தொட்டு என்ன ஜெபம் பண்ணாதான் எனக்கு சுகம் கிடைக்கணும்னு தொட்டு வரவங்க இருக்கிறாங்க. தூரம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அங்க இருக்கிற இடத்துல அவர் சொல்ற இடத்துல எனக்கு இது சுகம் கிடைக்கிறது. அப்படி சுகம் அடையாத போனவங்களோட எவ்வளவு தெரியும்? ஒரு குருடன்
அவனுக்கு எங்க வச்சு சுகம் கிடைச்சது? பார்வர் ஷாப்ல வச்சு சுகம் கிடைச்சது. அங்க சொல்லிட்டார் தீர்க்கதரிசி, உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டு நீ போகலாம் என்று. ஆனா எப்படி போறான்? போற விதத்துல கூட்டத்தை விட்டு போற விதத்துல குருடனா தான் போனான். குருடனாக வந்தான், குருடனாக போனான். எல்லாரும் கேலி பண்ணி இருப்பார்கள். ஆனால் அவன் பார்வர் ஷாப்புக்குள்ள போயிருந்து கொண்டு தன் தலையை சவரம் பண்ணி கொடுத்துருக்கும் பொழுது அந்த பார்வர் ஷாப்புக்காரன் அவனிடத்தில் என்ன கேட்கிறான்? ஏதோ கூட்டத்துக்கு போனியாமே, அங்க உனக்கு கண்கள் திறக்கப்பட்டது, நீ சுகமடைந்த என்ன சொல்லிட்டான்னு. ஆம், என் கண்கள் திறக்கப்பட்டு என்ன செய்ததுங்க? அவனுடைய கண்கள் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து, யாருக்கு கண்களுக்கு முன்பாக வைத்து? அந்த பார்வர் ஷாப் கண்களுடைய முன்பாக வைத்து அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் இடையிலே விளம்பி ஓடிட்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு நம்ம தொடுகிறதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்க அதான் சொல்லுறாங்க, யாவீர் ஒரு யூதனாக இருந்தால் அவனுக்கு கைகளை வைக்கிறதும் இன்னும் யாவற்றை அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ஆக அவன் நீர் வந்து என் சிறு குமாரத்தி மீது உமது கைகளை வையும், அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றார். ஆனால் மரித்துக் கொண்டிருந்த புரஜாதி பையனை குறித்தோ அவன் வார்த்தை சொல்லும் என்று சொன்னான். இப்பொழுது நீங்கள் தாமே நோக்கி பார்த்து பிழைப்பீர்கள். இப்ப யாரு பிழைக்கிறது? நம்ம எங்க நோக்கி பார்க்கணும்? நம்ம எங்க நோக்கி பார்க்கணும்? கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கணுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்களை பார்ப்போமே. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கு மேல 5-2 வாசிங்க சார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய கழுவுகளால் குணமாகிறோம். பாருங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? நமக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. யாருடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டாரு? மணவாட்டியுடைய மீறுதல் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நினைத்து அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். நாம சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகணும்னு அவசியம் இருக்குதா? நீங்க சிலுவைக்கு போகணும்னு அவசியம் இருக்கா? இப்பொழுது கொடுத்திருக்கிறார் அந்த அவசியத்தை? இல்லை. இங்க என்னத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்கிற விசுவாசம் என்கிற ஒரு கட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்காருன்னா விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் தான் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் என்னதாக இருக்கிறது? பாருங்க, இங்க அதான் சொல்ல, கிரியை இல்லாத விசுவாசம். யாவிய இடத்துல என்ன இல்லை? யாவியிட கிரியை இல்லாத விசுவாசம். அந்த கிரியை தான் நிச்சயமாக தேவையாக இருந்தது. ஆனால் அவனுடைய அந்த புரஜாதி என்றதில் இருந்தது. அவனுக்கு என்ன இருந்தது? அவனுக்கு விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லும், நீர் சொன்னாலே போதும், எனக்கு 2 வயக்காரன் சொஸ்தமாக சொன்னார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் வார்த்தையின் அடிப்படையிலே பிரசங்கிக்கப்படுகின்ற சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுவதை நோக்கி கேட்கும் போது அந்த காரியம் முற்றுப்பெற செய்கிறது. சரியாக அந்த இடத்துல நீங்கள் குணமாகிறீர்கள். ஆனால் மனம் சார்ந்த மனதால் இயக்கப்படுகின்ற விசுவாசத்தினால் உங்களால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. எப்படி? உங்க மனசுல நீங்க தீர்மானம் பண்ணி மனசார்ந்த, அதாவது உங்க உடல் சார்ந்த சிந்தனைகள்னால் என்ன முடியாது? தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ள முடியாது? சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் தாமே உங்கள் இதயத்திலிருந்து வருகின்ற உண்மையான ஜீவனுள்ள விசுவாசத்தை கொண்டு மாத்திரம்தான் குணமாக்கப்பட வேண்டும். அப்ப ஜீவனுள்ள உண்மையான விசுவாசம் எங்க இருந்து வருகிறது? நம்முடைய இதயத்திலிருந்து கடந்து வருகிறது என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆகவே நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி அடைந்து உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் சரி, இங்கே எவ்வளவு அவிசுவாசப்பட்டாலும் சரி, ஆனால் இங்கே உள்ளே இருக்கும் ஏதோ ஒன்றானது அது முடிந்து விட்டது என்று கூறுமானால் அது முடிவு பெற்று விட்டது. நீங்க போனீங்கன்னா பெந்தேகோஸ்தே சபையில் என்ன செய்றாங்க? துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க. அதெல்லாம் காரியத்தை பற்றி அங்க சொல்லல. ஆனா உங்களுக்குள்ள ஒரு காரியம் என்ன சொல்லணும்னா, அது முடிந்து விட்டது என்று சொன்னால் முடிந்தே விட்டது. அதுக்கு வேண்டி நீங்க எந்த ஜம்ப் பண்ண தேவையும் இல்லை. ஏன்னா தேவன் நினைச்சாரு அந்த காரியத்தை முடித்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து சொல்றாரு கீழே வந்து, அந்த காரியத்தை முற்றி பெற இனிமேல் எந்த ஒரு பயம் இல்லை. வேறு யாராலும் உங்களுக்கு வேறு வித்தியாசமான ஒன்றை கூறப்படும். ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அதை மனதை கொண்டு யோசித்து பார்க்கும் போது ஒன்றல்ல, அது விசுவாசமாகும். மனதை கொண்டு சிந்திக்கிறது அல்ல, இருதயத்தின் எண்ணங்கள் அல்ல. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன். ஆபிரகாம் மனதை கொண்டு சிந்திச்சிருந்தால் மகனை பலியிட கொண்டு சொல்லியிருப்பானா? அவனே சுயமா சிந்திச்சு தேவன் சொன்னார், நான் எனக்கு தந்த மகனை கொண்டு போன அப்படி சிந்திச்சான்னு சொன்னா என்ன நடந்திருக்கு சொல்லுங்களேன். இனி நம்ம பெற்றோர்கள் இல்லை, ஆதிபிதா அதை கோத்திரப்பிதா நம்ம சொல்ல முடியுமா? ஆனா தேவன் அவனுக்குள்ள என்ன கொடுத்திருந்தாருன்னா விசுவாசத்தை கொடுத்திருந்தார்.
நீ உன்னுடைய சுய சிந்தையை சிந்திக்கிறதுக்குள்ள தன்மை அவர் என்ன அற்று போக பண்ணியிருந்தார். பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? சுய சிந்தையினால என்ன செய்யறோம்? சில வீழ்ச்சி அடைகிறோம். நம்ம சுய சிந்தையினால என்ன செய்யறோம்? வீழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா தேவனுக்கு அந்த இடத்தை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம சுய சித்தத்தை என்ன செய்யறோம்? தூக்குறாங்க. தேவனுக்கு நாம் அந்த இடத்தை கொடுக்கும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இங்க நடக்கு பாருங்க. அந்த புறஜாதியான் தேவனுக்கு அந்த இடத்தை கொடுத்தான். யாவர் என்ன செய்தால், நீ இல்ல அங்க வாரு நீர். மரியா சொல்லுவா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் இருக்க மாட்டான். பாருங்க, விசுவாசம். அந்த புறஜாதி அந்த யூத இனத்திற்குள்ள அந்த இடத்தை பாருங்க. நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன இருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான் சொல்லி தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் துல்லியமாக சரியாக செய்து முடிக்கிறார். இந்த நாளே அது செய்கிறார். அதான் விசேஷம். அன்றைக்கு அல்ல, ஆபிரகாமுடைய நாட்கள் அல்ல, நோவாவுடைய நாட்கள் அல்ல, அவர் பூமியில ஊழியம் செய்த நாட்கள் அல்ல, அப்போஸ்தலருடைய நாட்கள் அல்ல, தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள் அல்ல, இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் நம்முடைய விசுவாசம். அதான். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். நமக்கு சகல கட்டுகளிலும் வியாதிகளிலும் சுகந்தர அவர் ஒரு பரிபூர்ணமான தேவனாய் இருக்கிறார் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அடுத்து பாருங்க, என்ன சொல்றாரு? நீங்கள் விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள், அவ்வளவுதான். அந்த விதமாகத்தான் அது நடந்தேறும். நீங்கள் அதை விசுவாசிங்கள், தொடர்ந்து முன் சென்று கொண்டே இருங்கள். உங்கள் உணவுபூர்வமான அறிவு கூர்மை என்ன கூறினாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. மனதை கொண்டு யோசித்து இருந்து அப்புறம் இருங்கள். எப்பவுமே ஒரு காரியம் நீங்க எடுக்கும் பொழுது, ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, அந்த தீர்மானத்தை முதல்ல எங்க கொண்டு போகா இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் கொண்டு. அப்ப தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகும் பொழுது உடனடி பதில் கிடைக்கல. அப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? உடனடி பதில் கிடைக்கல. தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒரு காரியத்தை வச்சிருக்கிறோம், உடனடி பதில் கிடைக்கல. ஆனா அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த காத்து வெயிட்டிங், அத ட்ரெயின்ல ஏறுறோம், டிக்கெட் கிடைக்கல, நம்ம என்ன செய்யறோம்? டக்குன்னு அவசரமாட்ட மற்ற அந்த என்ன அவசர டிக்கெட் தட்கால் போட்டு ஒரு ஏறிடுறோம். எப்படியா நமக்கு சீட்டு கிடைக்கல. அந்த சீட்டு கிடைக்கும் என்கிற ஒரு பொறுமை ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது இல்லையா? அந்த பொறுமை கூட விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு கிடையாது. சில விஷயங்கள் உண்மை. அவன் சீட்டு கிடைக்கும், எங்கேயாவது ஒருத்தன் எழும்புவான், நிச்சயமா எனக்கு சீட்டு கிடைக்கும்னு தான் எடுக்கிறான் தட்கால் டிக்கெட். ஆனா நமக்கு என்னன்னா, நமக்கு தேவன் இந்த காரியத்தை செய்வார் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி, அவர் பிளஸிங் எல்லாம் நமக்கு வச்சு எல்லா காரியம் நம்முடைய வாழ்க்கையை அதிசயம் அற்புதம் நடத்தி வந்த அந்த தேவனுடைய சமூகத்துல அந்த வெயிட்டிங்கிற காரியத்துல எழுதுறோம். சில வேளைகள்ல சுய சித்தத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். அங்கதான் வீழ்ச்சி அடைகிறோம். சுய சித்தம் மனவாட்டிக்கு ஆகாது. உந்தன் சித்தம் போல என்னை நடத்துன்னு நம்ம பாடுறோம். அவருடைய சித்தம் போல் நடத்தும். உம்முடைய சித்தமே பூமியில் நடக்கணும்னு சொல்றேன்னா அந்த சித்தம் நடக்கட்டும். அனுதினம் நமக்கு என்ன தேவைங்கிறத தேவன் அறிஞ்சிருக்கிறார். அனுதினம் நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. நீங்க தீர்மானம் பண்ணி எல்லாம் நடத்த முடியுமா? இல்லை, என்ன உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வேணும், 10 லட்சம் ரூபாய் வருமானம், 10 லட்சம் ரூபாய் அவசியமா தேவைப்படணும், நீங்க முயற்சி பண்ணி என்ன மனுஷனுக்கு தான் ஓடிதை கேட்க முடியும். தேவனுடைய சமூகத்திலும் தேவன் அதை சந்திக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். யாரை கொண்டாவது தேவன் நிச்சயமாக கொண்டு தருவார். நீங்க கேட்கல, அநேக தேவனுடைய ஊழியக்காரனை சாட்சி, இன்னும் எங்களுக்கு உலையில போடுறதுக்கு அரிசி இல்லை, ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் பட்டினி ஜெபம் பண்றாங்க. இயேசு நாமத்துல கேட்கும் போது அவர் கொடுக்கிறாரு. எதுல கேட்கறாங்க? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கூப்பிட்டு அழுறாங்க. கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிறன்னு சொல்றாரு. அவர் ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குற தேவன். அவர் எந்த வழியாவது தேவன் கொண்டு அந்த வாசலை அங்க திறந்து வைக்கிறார் பாருங்க. ஆனால் நாம் அதை விட மேன்மையானவர்கள் எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்க வேண்டும். எதை விட மேன்மையானவர்கள்? அவர்களை விட நம்ம மேன்மையானவர்கள். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்க. ஏன்னா தேவன் நம்ம அதான் பவுலப்போஸ்தலன் அழகா சொன்னாரு, இவன் போய் முறையிடுறான். ஏன் அவனுக்கு அந்த முள்ள கொடுத்தாரு சொல்லுங்களேன் பாப்போம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவனால் நடந்த ஊழியங்கள் இயேசு கிறிஸ்துவை விட மேன்மையான ஊழியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அங்க நடந்தாச்சு. அப்ப என்ன நடக்காங்க? பெருமை மாத்திரம் இல்லை. அவனை என்ன செய்வாங்க? தூக்கி என்ன செய்திருப்பாங்க? அன்னைக்கு இவன் தான் உண்மையான கடவுள் என்று தூக்கியாங்க மேலே வச்சிருப்பாங்க. அதுக்கண்டு தான் என்ன செய்ய கொண்டு என்ன வச்சுட்டாரு? ஒரு சின்ன ஒரு முள்ள வச்சு விட்டாரு. வச்சுக்கிட்டு என்ன செய்ய தெரியுமா? உன்னுடைய பலவீனங்கள்ல என் பலன் பூரணமாய் விளங்க. இப்ப நமக்கு நம்முடைய பலவீனங்கள்ல அவருடைய பலன் தான் நமக்கு விளங்கும். நம்ம யாரும் பூர்ணமானவங்க அல்ல.
எல்லா இடத்துலயும் பலவீனங்கள் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் பாடுகள் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் வியாதிகள் இருக்கிறது. ஆனா வியாதின்னு நாம நினைக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன இருக்குது, அதிக சுமை நம்மை பின்னெடுத்துகிறது. அந்த வியாதிங்கிறதை அவர் சுமந்து கொண்டாருங்கிறத நாம சுமக்கும் பொழுது நாம சுதந்திரவாளியாக இருக்கிறோம், நாம் ஃப்ரீடமா இருக்கிறோம். ஏன்னா என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். இந்த ஒப்புரவாக்கும் ஒரு ஊழியம்ங்கிறது தான், ஒப்புரவாக்குறதுங்கிறது அதான். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இடத்துல ஒப்புரவாகும் பொழுது என்ன ஆகுறதுன்னு சொன்னால், உங்களுடைய எல்லாவற்றையும் யார் சுமக்கிறாரு, அவர் சுமக்கிறாரு. பாருங்க, நீங்க ஒப்புரவாகும் பொழுது உங்க சரீரத்தை கொண்டு உங்களுக்கு நடக்கும் பொழுது எப்படி கொஞ்சம் வெயிட் இருக்க போல இருக்கும். தேவனோட ஒப்புராயிட்டு நீங்க நடந்து பாருங்க, வெயிட் இருக்கிறதே இருக்கு, எங்க நடக்கிறேன்னே தெரியும். அப்படி நம்ம பூமியில தான் நடக்கிறோமாங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள உருவாகும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட நம்ம தேவன் மகத்துவம் உள்ள தேவன், மகிமையின் தேவன், அவர் வழி நடத்துற தேவனா இருக்கிறார். பாருங்க, அடுத்து சொல்றாரு பாரு, ஆபிரகாமும் சாராளும் அந்த குழந்தையை பிறப்போகிறோம் என்ற காரியம் வந்து மனதாலே சிந்தித்து பார்க்க கூடாத காரியமாகும். ஆபிரகாமும் சாராளுக்கும் என்ன சொன்னார் ஆண்டவர், ஆபிரகாம் நேரே சொன்னாரு, சாராள்கிட்ட கூடாரத்தில் வந்துருச்சு. சாராள் உள்ள இருக்கிறா, வெளியே இருந்தாலும் உற்பவத்திட்ட காலத்தில் நான் உடத்தில் வருவேன், அப்பொழுது நீ என்ன ஒரு குமாரனே வைத்திருவார். சாராள் என்ன செஞ்சா, உள்ள இருந்துகிட்டு நகைச்சா. அதான் சொல்றாரு, கூடாத காரியம் உண்டா. ஆனால் எப்படி ஆயினும் அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். பாருங்க, 75 வயசான மூதாட்டியும் 100 வயசான கிழவனும் குமாரனும் குமார்த்தியுமா மாறினாங்க இல்ல. அப்போ தேவன் ஒரு மனிதனை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அந்த வழியில் அவர் சரியாக அவர் வழி நடத்துவார். ஆபிரகாமை எப்படி வழி நடத்தின அவர் தீர்மானித்திருந்தாரோ அவர் சரியா வழி நடத்தினார். அவன் எங்கேயும் ஓடவே இல்லை, அவன் விசுவாசித்தான், அவ்வளவுதான். பாருங்க, இன்னும் சொல்றாரு, இப்பொழுது இயேசு பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானிடம் பேசிக் கொண்டிருந்தார். வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 16:28 வாசிங்க. இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரு, யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுமுகமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாருங்க, இப்போ இயேசு பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானிடம் பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய வருகையை காண்பிக்க மலையின் மீது அவர்கள் சென்றனர். அவர்கள் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று கூறினார். கீழே நின்று என்ன சொல்றாரு, அந்த 16 வாசிங்க, 28 வாசிங்க. சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என்ன சொன்னார், இப்போ இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார்ல. அப்போ அங்க நின்னது எத்தனை பேர் நின்னாங்க, எல்லா சீசர்களும் நின்னாங்க. ஆனா அதுல சிலர் தான் சொன்னார். 17ஆம் வசனம் என்ன, 17 அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, யாரெல்லாம் கூட்டிட்டு போறாரு, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் எங்க போறாங்க, மலைக்கு மேல போறாங்க. மலையில போன பிறகு என்ன ஆகுது, அவரே கூட போன பிறகு அவர் என்ன செய்யறாரு, இப்போ மகிமைப்படுத்தப்பட்ட தேவனாய் சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் என்ன செய்யறாரு, தனியா என்ன செய்யறாரு, அவருக்கு என்ன செய்யறாரு, காட்டி கொடுக்குறாரு, நான் தான் நீங்க இதுவரையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். யாரு, அதான் சொன்னார், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருகிறதை காணும் முன்பாக இந்த மரணத்தை ருசி பார்க்கணும். அவர் காட்டி கொடுக்கிறார், நான் தான் நீங்க ஆராதிக்கிற. உடனே பேதுருக்குள்ளார ஒரு எழுச்சி உண்டாயிற்று. என்ன எழுச்சி உண்டாயிற்று, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் 3 பேருக்கு இந்த கூடாரத்தை போட்டுருவேன் என்று. ஏன்னா அவர்கள் கூடாரவாசிகள். ஆபிரகாம் யாரா இருந்தது, மோசே யாரா இருந்தான், எலியா யாரா இருந்தான், எல்லாருமே கூடாரவாசிகள். அப்ப என்ன செய்வோம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கூடாரத்தை இங்க போட்டுருவோம் என்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வருகையை காண்பிக்க மலை மீது அவர்கள் சென்றனர். அவர் இங்கே நிற்பவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று கூறினார். அவர் மேலே ஏறி மலையில் என்ன சம்பவிக்கிறார் என்பதை காண்பித்தார். அவர்கள் பார்த்தபோது அவர்கள் முதலாவது கண்ட காட்சி இயேசு மகிமைப்படுத்தப்பட்டதை கண்டார்கள். யாரை கண்டனம், மாம்சத்தில் இருந்த சரீரத்தை அவர்கள் காணவில்லை, மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேவனை அங்கு கண்டார்கள். அடுத்தது மோசே எலியாவும் அவருக்கு அருகில் காணப்பட்டதை அவர்கள் கண்டார்கள்.
சபை எடுக்கப்பட்ட பின்பு மீதியான யூதர்களுக்கு பிரசங்கிக்க போர்கள் அவர்கள் தான் அவர்கள் கண்ட காட்சி. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அதாவது மணவாட்டி பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அடுத்து யாரு? மோசே எலியாவும் அடுத்த மினிஸ்ட்ரியை கொண்டு எங்க போறாங்க? இஸ்ரவேலுக்கு கொண்டு போறாங்கன்றத இங்க இருக்கிற தெளிவுபடுத்துகிறார். ஆனா இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தார் என்ன சொல்றாங்கன்னா, மோசேயும் ஏனோக்கும் எலியாவும், மோசே அங்க வரமாட்டார்கள். ஆனா வேதம் என்ன சொல்றா? யார் வருகிறது? மோசே எலியா வந்து அங்க போற. பாருங்க, வேதத்தை திரித்து கூறுகிறது. நல்லா சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயம். கலாத்தியர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் கடைசியில் இந்த வார்த்தையில கூட ஒன்ன கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி செய்தவன் நீ யாரா இருக்கிறாரு? சபிக்கப்பட்டவன் யாரு? தேவன் அதான சொல்றாரு. நீ உன்னை கூட்டினாலும் சரிதான், குறைச்சாலும் சரிதான், யாரா இருக்கிற? சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். அப்ப சபிக்கப்பட்டவன் யாரு? பிசாஸ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது சின்ன சொல்ற தெளிவா சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு. இயேசுவை மாத்திரமே அவர்கள் கண்டார்கள். அடுத்ததாக, அதாவது யூதர்களை பிரசங்கிப்பவர்கள் அவர்கள் தான். அடுத்ததாக அவர்கள் கண்ட காரியம் என்னவென்றால், இயேசுவை மாத்திரமே கண்டார்கள். அவர்கள் தாமே மறுபடியாக வந்து 1000 வருட அரசாட்சி முழுவதும் நம்முடனே அரசாட்சி செய்ய அவர் மறுபடியுமாக வருகின்றார். என்ன ஒரு அருமையான காட்சி! கீழே இறங்கி வந்து அவர் மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேள்வியை கேட்டார். அதுல கீழே இறங்கி வந்து அடுத்தது அது முன்னாடி வந்தாச்சு. அப்போ அடுத்த சப்ஜெக்ட் அதுதான் வர்றாரு. ஒருவன் நீர் எலியா என்றான், வேறொருவன் நீர் மோசே என்றான், வேறு சிலர் நீர் எரேமியா அந்த தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஒரு வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 4:13 என்ன சொல்றது பாருங்க. அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. லூக்கா 9:20 வாசிங்க. அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேருமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்போ பாருங்க என்ன சொல்லுது. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் வெறுமனே ஒரு மீனவன் தான், படிப்பறியாதவனும் பேதையனும் தன்னுடைய சொந்த பெயரை கையெழுத்திடவும் கூட அவனுக்கு தெரியாது என்று நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது. அவன் படிப்பறியாதவனும் பேதையன் என்று வேதம் கூறுகிறது. அதை குறித்து நீங்கள் சற்று சிந்திப்பீர்களாக. பேதையனும் படிப்பறியாத மனிதன் என்ன சொல்றான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய என்ன சொல்றாங்க? ஒரு பேதை, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, கையெழுத்திட தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் தெரியுமா? வலைய சரி பண்ண தெரியும், போட்டை ஓட்ட தெரியும். அதான் வள்ளத்தை தெரியும், கம்பு கொண்டு தள்ளி ஓட்டி கொண்டு போறது அவனுக்கு தெரியும். மீன் பிடிக்கவும் தெரியும். மீன் பிடிக்க தெரிஞ்ச அவனுக்கே ஒரு வேளையில் என்ன கிடைக்கல? மீனே கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கலாம். மீன் பிடிப்பதில் வல்லவனாயிருந்த பேதுருவுக்கு ஒரு டைம்ல மீனே கிடைக்கல. அப்படிப்பட்ட பேதமையான ஒரு ஜனம். ஆறு சொல்றது? ரோமத்தில் அந்த நியாயாதிபதிகளும் பிரதான ஆசாரிகளும் மற்றவர்கள், இவங்க எல்லாம் பேத நியாயாதிபதி, அவங்க யூத ரோம பேரரசு, அந்த ரோம படைவர், இவங்க யாரு? பேதமையானவர்கள். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது, கல்வி ஞானம் கிடையாது. அப்போ அவன் தான் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினான். இயேசு உடனே திரும்பி, யோனாவின் குமாரனாகிய சீமோனோ, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எது வெளிப்படுத்தல? மாம்ச சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ இந்த காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படவே இல்லை. வேறு விதமாக கூறினால், சீமோனே, எந்த ஒரு வேதாகம கல்லூரியிலும் இதை நீ கற்றுக்கொள்ளவில்லை. மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ அதை குறித்து எந்த ஒரு நபரின் கருத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த கல்லுக்கு மேல ஆண்டவர் கொண்டு கட்டார் சபையை? சொல்லுங்களேன். கல்லுங்கிறது என்னது? மரம்னா என்னது? மரம்னா மனுஷன், கல்லுன்னா யாரா இருக்கிறது? ரெவலேஷன் இருக்கிறது. அந்த கல்லுக்கு மேலதான் கொண்டு என்ன செய்றார் அவர்? சபையை. அப்ப இன்றைய காலத்துல எந்த ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடு கிடைக்கலையோ அவன் யாரா இருக்கிறான்? வெளிப்பாடுன்னா என்னதான் இருக்கிறாங்க? நான் இனி ஓப்பனா பேசட்டுமா? வெளிப்பாடு இல்லைன்னா காயினின் சந்ததியாக இருக்கிறார்கள். யாரா இருக்கிறாங்க? காயின் வெளிப்பாடு இருந்ததுதான். அவன் பூஜை, அவன் என்ன கொண்டு போனான்? இன்னைக்கு மலரை கொண்டு போனான், கனியை கொண்டு போனான், எல்லாவற்றையும் கொண்டு போனான். இந்த சப்ஜெக்ட் அது வரத்தான் செய்து பின்னாடி. அவர் நோன் ஜெனர், அவர் அப்செட் பண்ணவே இல்லை. அவருக்கு என்ன தேவையாக இருந்தது? என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். கற்பம் தரிப்பதற்கு பாவம் தான் அங்கு காரணம். அதாவது பாவத்தில் தான் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்னன்னா ரத்தம் தான் அதற்கு மூல காரணம். அங்கு அதை அறிந்தவன் ஆபேல் என்ன கொண்டுதான்? ஆட்டுக்குட்டி, செம்மறி ஆட்டுக்குட்டி அறுத்து எறிஞ்சுதான், தேவனுக்கு எறிஞ்சுதான் பலியை செலுத்தினான், ரத்தம் சிந்தினான். அங்கு அவருக்கு தேவையானது
ரத்தத்துல என்ன இருக்குது? பாவ மன்னிப்பே. அவ பாருங்க, அது சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. இப்பொழுது இங்க இருக்கிற வேதாகம கல்லூரி பயிலுகின்ற நிபுணர்கள் அநேகர் உள்ளனர். அவர்கள் மற்றும் எங்களோ சகோதரரே, இதனோட நீங்கள் ஒத்து போகாமல் இருக்கலாம். இந்த கடிகாரத்தில் இந்த ஜெபவரிசை ஆரம்பிக்கும் நேரம் வரும் முன்னர் இந்த சிறிய பிரசங்கத்திற்கான ஒரு சிறிய வேத வசனம் இருக்கிறது. நாம் துரிதமாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கப்பட நிறைய பேர் உள்ளனர். நீங்கள் ஒத்து போகாவிட்டால் நான் இன்னும் சகோதரர்களாக இருக்கிறோம். நான் அதை குறித்த என் எண்ணத்தை விவரித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து கீழே கொண்டு வந்து சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க கத்தோலிக்க சபைதான் என்னது பேதுருக்கு மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கல்லுங்கிறது யாரு? கத்தோலிக்க சபை என்ன சொல்லுது? பேதுரு தான் அந்த கல்லுங்கிறது சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கத்தோலிக்க சபை தெளிவாக சொல்லுகிறது பேதுரு தான் அந்த கல். அப்ப புராட்டஸ்டன்ட் சபைகள் என்ன சொல்லுங்களா பாப்போம். இயேசு கிறிஸ்து தான் அந்த கல்லுன்னு சொல்றாங்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கத்தோலிக்க சபை எழுதிருது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏன்னா அவங்க எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா, அந்த யோவான் ஒரு வசனத்தில் வரும், நீ பேதுருவாக இருக்கிறாய், அதான் நீ பாறையாக இருக்கிறான். அது பாறை, அதாவது அவங்க என்ன, பாறை போன்ற அந்த தன்மை உடையவன். ஆனா இங்க என்னன்னா, இவன் பாறைன்னா பாறை என்னது? வெளிப்பாடாதான் இருக்குது. கல்லுங்கிறது வெளிப்பாடு தான் இருக்கிறது. அப்ப புராட்டஸ்டன்ட் சபைகள் என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துவின் மேல் சபையில் தான் என்னது கட்டுறது. அடுத்து பெந்தேகோஸ்து சபை என்ன சொல்லுது இல்லைங்களா பார்ப்போம். இன்னும் ஒண்ணு கூட அவங்க சேர்த்து சொல்லுவாங்க, சொல்லிதான். நீங்க சபைக்கு வந்தாதான் வெளிப்பாடு கிடைக்கும். எங்க போனாதான் கிடைக்கும் வெளிப்பாடு? சபையில போனாதான் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். வேற எங்க போனாலுமே உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. அவங்களுக்கு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவும் சபை. ஏன்னா சபையை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் அவர்கள். அவங்களுக்கு சபைதான் பிரதானம். ஆனா எந்த சபைங்கிறது அவங்களுக்கு அது இப்படி கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைதான் பிரதானம், மணவாட்டி தான் பிரதானம். எந்த சபை, எந்த மணவாட்டி? தேவன் ஸ்தாபனங்களில் வாசம் பண்ணுவாரா? தேவன் இதுவரைக்கும் நீங்க பழைய ஏற்பாட்டிலே படிச்சு பாருங்க, தேவன் தனி மனிதனோடு இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனோடு எங்கே இருக்கிறாங்க ஒரு ஆள், அவங்களோட தான் இடைபடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற இதில் சொல்லல, இன்னொரு நாள் சொல்றோம் அந்த காரியத்தை. தனி மனிதனோட தேவன் இடைபடுகிறார். நீங்க எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரிதான், உங்களோட தேவன் இடைபடுகிறார். ஒரு கூட்டத்தோட தேவன் ஒரு நாளும் இடைபடவே மாட்டார். ஒரு கூட்டத்தோட தேவன் ஒரு நாளுமே இடைபட மாட்டார். அப்படி சொல்றாரு பாருங்க, கத்தோலிக்க சபை விசுவாசிப்பது என்னவென்றால் பேதுரு தான் அந்த கல், அந்த கல்லின் மீதான் சபையை கட்டினார்கள் என்று விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் சிலர் பேதுருவின் மீது கட்டப்பட்டுள்ளது என்கிறார்கள். பேதுரு தான் அந்த சிறிய கல், அதன் மீதான் அவர்கள் சபையை கட்டினார்கள். சிலர் கூறுவது என்னவென்றால் கிறிஸ்து தான் அங்கே தம்மை குறித்து பேசுகிறார் என்றும் அதன் மீதான் தங்கள் சபையை கட்டியுள்ளார்கள் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது நட்புணருடனே அந்த இரண்டு கருத்துக்களுடன் நான் ஒத்து போவதில்லை. நான் அந்த கருத்துக்களுடன் ஒரு நாளும் ஒத்து போகவே மாட்டேன். அவர் என்ன கூறினார் என்றால், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ள ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேல்தான் தான் தம்முடைய சபையை அவர் கட்டுவதாக கூறினார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மீதான் என்ன பட்டிருக்கிறது? சபை கட்டப்பட்டது என்று கூறினார். புரிகின்றதா? அவர் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. என்ன சொல்றாங்க? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று கூறினார். ஆகவே அது தாமே ஆவிக்கிற விதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சத்தியமாகும். அப்ப மாம்சமும் இரத்தம் வெளிப்படுத்தப்படலைன்னா எது வெளிப்படுத்துதாங்க? ஆவிதான் வெளிப்படுத்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மாம்சம் என்ன இல்லை, மாம்சமோ பேதருடைய மாம்சமோ பேருடைய சரீரத்தை ரத்தமோ அதை வெளிப்படுத்தல. அவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி அப்ப அவனுக்குள்ள இருந்துகிட்டு என்ன சொல்லிச்சு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்ல. அதான் அப்பா அதுன்னு சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பதே ஆகும். பேதுருவுக்கு மேல கட்டினா பாதாளத்தின் வாசல் கொள்ளும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற சபை ஸ்தாபனங்களுக்கு மேல கட்டாலும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளும் இல்லை. அப்போ வெளிப்பாட்டின் மேல் அந்த எப்ப பாருங்க, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நான் எங்கே நிற்கிறேன். நம்ம சிஎஸ்எல் ஒரு பாடல் பாடுங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேற அஸ்திவாரம் மணல் தான். அப்படி பாடுவோம் இல்லையா?
அப்ப எங்கே நிற்கிறோம் என்கிறது ஒரு உண்மையான மனவாட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் எங்கே நிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாத பட்சத்தில் கிறிஸ்தவனாக வாழ்ந்து எந்தவித பிரயோஜனமுமே இல்லை. நாம எங்க நிக்கிறோம் பவுலுக்கு நல்லா தெரிஞ்சது. நான் எங்கே நிக்கிறேன் என்று பவுலுக்கு தெரிஞ்சது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பரத்திற்கு போன பின்பு 50 நாட்கள் வரை சீசர்கள் 40 நாட்கள் இந்த சீசர்கள் தள்ளாடி முள்ளாடி இருந்தாங்க. அந்த 50வது பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு அவர்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று அவங்களுக்கு தெரிஞ்சது. அவருடைய ஒவ்வொரு மரணங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெளிவாக நமக்கு தெரியும். என்ன சொல்லி மறித்தார்கள் ஒவ்வொருளும். அவரை போல என்ன நீங்க சிலுவையில் இருந்தாங்க, தலைகுப்புறாங்க, வாளால அறுத்தாங்க, எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சாங்க, என்னெல்லாமோ செய்தார்கள். ஈட்டியால் குத்தி கொண்டாங்க, தலை வெட்டி கொண்டாங்க, என்னெல்லாமோ செய்தார். ஆனா என்ன செய்யல, அவங்க அதை குறித்து என்ன செய்யல, ஒருவருமே கவலைப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இனி நான் அல்ல, யார் எனக்குள்ள ஜீவிக்கிறது, கிறிஸ்து ஜீவிக்கிறார். அப்ப இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளார மனவாட்டி அல்ல, நம்மளுடைய சரீரங்கள் அல்ல, தேவனுடைய ஆவிதான் உங்களுக்குள் வாசம் பண்ணி கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீங்கள் இந்த பூமியில வாழுகின்ற நிறுவங்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனவாட்டியும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிறுவமாக இந்த பூமியில இருக்கிறார். பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் ஏதேன் வெளியே எடுக்கப்பட்ட பின்னர் அதன் பிறகு பிள்ளைகள் பிறந்தனர். காயின் மற்றும் ஆபேல் 2 பையன்கள் தங்கள் மரிக்கப் போகும் மார்கள் என்றும் அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு மெழுகுவர்த்தியை போல எரிந்து உருகி கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு நாளில் நாங்கள் மண்ணுக்கு திரும்புவோம் என்றும் அவர்கள் இந்த பூமியை கொண்டு வந்த தங்களை உண்டாக்குனிடத்தில் திரும்ப போகிறோம் என்றும் அவர்கள் உணர்ந்தனர். ஆகவே தேவனிடத்தில் தங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவர்கள் இருவரும் ஆராதிக்க கடந்து வந்தனர். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2 பையன்களும் தாங்கள் மரிக்கப் போகும் மானிடர்கள், அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றன தெரிஞ்சது. ஏன்னா வயசு ஏற ஏற என்ன உண்டு, நம்மளோட சிறு குழந்தையா இருக்கும்போது என்ன இருக்கிறது, முதுமாந்திரமா, சிறு குழந்தையில இல்லை, சிறு குழந்தை, அடுத்து குழந்தை, அடுத்து என்ன ஆகுது, வாலிப பருவம் அடையுது, அடுத்து என்னது இளமை பருவம் தாண்டி என்னது முதிர் வயது தாண்டு வரும்போது என்னது முதிர்ச்சி அடையும் போது என்ன, நம்ம அந்த மரிக்கிற நிலைமைக்கு என்ன செய்யறோம், அங்க போகிறோம். இவங்களுக்கு அது தெரிகிறது. அதான் சொல்றாரு பாருங்க, ஒரு மெழுகுவர்த்தியை போல எரிந்து உருகி கொண்டிருக்கிறது என்றும் ஒரு நாளில் நாங்கள் மண்ணுக்கு திரும்புவோம் என்று அவர்கள் இந்த பூமியை கொண்டு வந்து தங்களை உண்டாக்குறதில் திரும்ப போகிறோம் என்று அவர்கள் அறிந்தனர். என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியை கொண்டு வந்த தங்களை உண்டாக்குற இடத்துல திரும்ப போகிறோம் என்றும் அவர்கள் உணர்ந்தனர். இப்ப பாருங்க, இந்த பூமியெல்லாம் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை, நம்ம திரும்ப எங்க போவோம், இந்த பூமியை உண்டாக்குற இடத்துல திரும்ப நம்ம கடந்து போவோங்கிறது அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆபேலிடத்துல அந்த விசுவாசம் இருந்தது, காயினிடத்திலும் அந்த விசுவாசம் இருந்தது. காயினை நீங்க யாரும் போலியான ஒரு மனுஷன் நீங்க யாருமே சொல்லக்கூடாது, அவர் சரியான ஒரு விசுவாசி தான். ஆனா என்ன விசுவாசி சொல்லுங்க, வெளிப்பாடு மட்டும் இல்லை, வேற எல்லாத்துலயும் அவன் சரியாக தான் இருந்தான். காணிக்கு கொடுக்கறதுனாலும் சரிதான், ஆராதனைக்கு போறது தான், ஜெபம் பண்ணுகிறது தான், பிள்ளை குடும்பத்தை நடத்துறது தான், எல்லா விஷயத்திலையும் அவன் சரியாக இருந்தான். தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றாரு, எல்லா விஷயத்திலையும் ஆபேலுக்கு சரி நிகராக அவன் இருந்தான். ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் அவனிடத்துல இல்லாம இருந்தது. என்னன்னா தேவனுடைய வெளிப்பாடு. பாருங்க, 12 சீசர்கள் கூட நிற்கிறாங்க, ஒரே ஒருத்தனுடைய மட்டும்தான் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்தார். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா சொல்றான். நீர் எலியான்னு சொல்றான், ஒருத்தன் மோசேன்னு சொல்றான், ஒருத்தன் இன்னொருன்னு சொல்றான், எரேமியான்னு சொல்றான். ஆனா ஒருவனுடைய இருதயத்தில் யாரு கிரியை செய்தது? ஏன்னா அவனை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து வைத்திருந்தார். இவன் தான் இந்த சபையை, அதாவது ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய மனவாட்டி எழுப்புவதற்கு சரியான ஆள் என்று. பேதுருவ தேவன் என்கிறாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் சரியாக தீர்மானித்து வைத்திருந்தார். அதனாலதான் என்ன செய்யறாருன்னா எல்லாம் கொண்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பூமியில இருக்கிற அத்தனை ஊழியக்காரன் தனக்கு கையில என்ன வச்சிருக்கான், தரவுகளை வச்சுட்டு இருக்கிறான். என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும், அவங்க கையில என்ன வச்சிருக்கிறாங்க, திறவுகளை வைத்திருக்கிறான். திறவுகள் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? ஒரே ஒரு மனுஷனிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது, அது பேதுரு மட்டும்தான். பேதுரு எதை பிரசங்கித்தானோ அதைத்தான் யாரு பிரசங்கிச்சது? பவுலும் பிரசங்கிச்சான். பவுல் எதை பிரசங்கித்தானோ அதைத்தான் இங்க இந்தியாவில் வந்து தோமாவும் பிரசங்கிச்சார். அங்க இருந்தாரு, அங்க இருந்த விதத்துல பிரசங்கல. இங்க வந்து பிரசங்கம் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தான் அவர்கள் மகிமைப்படுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியங்களை நாம் கண்ணிக்கா தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது அந்த சங்கிலியின் வடிவம் என்கிறது தேவன் யார் யாரை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தாரோ அவர்களை எல்லாம் என்ன செய்யறாரு? அவரு அழைக்கிறார், வா வெளியே வா, நீ அங்க இருக்கிற இடம் சரியில்லை, வெளியே
வா, வந்து எங்க வந்து சேரு, உண்மையான உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்குள்ள நீ சேர்ந்து கொள்ளுன்னு சொல்றார். இப்ப பாருங்க, 12 சீசர்ல அவர் தெரிஞ்சு கொண்டார்ல. ஏன் தெரிஞ்சு? அந்த 12 சீசர்ல ஏழை எளிய மக்களிடத்துல வேற போய் தெரிந்து கொண்டார். சொல்லுங்களேன். ஆசாரிய குடும்பத்தில் ஆள் இல்லையா? கேளுங்க, இன்னும் ஒண்ணு சொல்றேன். அவங்க தேவனை பற்றி அறிவில்லாத ஜனங்கள் அங்க இருந்தாங்க இஸ்ரவேல் தேசத்துல. எல்லா அறிவு, நல்ல வேத பண்டிதங்கள் கற்று தேவனுடைய மகத்தான ஊழியங்கள் செய்து தேவனுடைய ஆசாரிய ஊழியங்களை செய்து ஜனங்களை தானே தேவன் வைத்திருந்தார். அங்க அவருக்கு பாத்திரங்களை தானே வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த ஜனங்களை கொண்டு தேவன் தெரிந்தார்? பேதமையான இந்த ஜனங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? அவங்கள்ட்ட உலக ஞானம் இல்லை, உலக அறிவில்லை. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், தேவனையும் செய்கிற தொழிலையும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரு தெரியும்? தேவனை தெரியும், தாம் செய்கிற தொழிலையும் தெரியும். இதை விட்டு மற்றுள்ள காரியங்களை பற்றி அவர்கள் என்ன இல்லை, போகவே இல்லை. தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க பாருங்க, அவங்களுக்குள்ள இந்த வித்து, அந்த ஜீவன் என்கிறது, அது கிரியை செய்கிற காலம் வந்த பொழுது அவங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்திலிருந்து தேவன் என்கிறார் அதை கூட்டி சேர்க்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற போல 12 சீடர்களையும் கூட்டி சேர்க்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் தான். இவன் எங்க இருந்தான்? அவன் பேர் என்ன? பிலிப்பு போய் கூட்டிட்டு வர்றானே, நாத்தான்வேல். பிலிப்பு போய் சொல்றான், பாருங்க இஸ்ரவேல் தேசத்துல இப்படி நம்ம மகிமையான ஒரு காரியங்கள். இவன் என்ன செய்றான்? நாசரத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மை வர்றது காரியமே இல்லை. இவன் கிட்ட வந்தோன்னு அவர் என்ன சொன்னாரு? இதோ கபடற்ற உத்தம, அப்ப நீர் என்ன எப்படி அறிவீர்னு. இவன் அத்திமரத்தைகள் என்ன செஞ்சிருப்பான்? ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவர் அவனுக்கு நினைவு என்ன சொன்னால், இவர் மாம்ச கூடாரத்தில் நம்மை போல ஒரு மனுஷனாக தானே இங்க நிக்கிறாரு, எப்படி நீர் அறிவீர்? நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன எல்லாரும் அங்கதான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகிறாங்க? மாம்ச சரீரத்தில் வந்தார் இல்லையா, அவருக்கு என்ன தெரியும்? அவர் என்ன செய்றாரு? நீ அத்திமரத்தைகள் என்ன பண்ணிட்டு இருந்த? ஜெபம் பண்ணி நான் உன்னை கண்டுகொண்டேன். அப்ப ஒன்று, நீர் இஸ்ரவேலின் ராஜா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் ஒவ்வொரு காரியங்களும், அப்ப நம்ம பாருங்க, நம்ம இருந்த நிலைமையில நினைச்சு பார்ப்போம். ஒவ்வொரு நம்ம எங்க எல்லாம் இருந்தோம். நான் இங்க நிறைய ஸ்தாபனங்களுக்கு எல்லாம் ஜம்ப் பண்ணி இருக்கிறேன். ஆர்சிக்கு போயிருக்கேன். நான் போயிருக்கேன். ஏன்னா வேலைக்கு போன இடத்துல ஆராதனை போனோம்னா ஆர்சிக்கும் போயிருக்கிறேன். சிஎஸ்ல இருந்திருக்கிறேன். பெந்தேகோஸ்தே கூட்டத்தை போயிருக்கிறேன். யெகோவா விட்னஸ் கூட்டத்தை யெகோவா விட்னஸ் கூட்டத்துக்கு நிறைய நாள் போயிருக்கிறேன். அவங்களால என்ன ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா நம்ம கேட்கிற கேள்வி அவங்களால பதில் தர முடியல. யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு என்ன முடியல, ஒரு யெகோவா விட்னஸ் இங்கேயே வந்தப்புறம் முடியல. ஊர்ல வந்து நிறைய பேர் செஞ்சாங்க, கேட்டு பார்த்தாங்க. பள்ளியாடியில ஒரு பையன் இருக்கிறான். இடையில ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்ததுல அந்த பேசினாங்க, என்ன நல்லா ஏமாத்தி போட்டாங்கன்னு. என்ன நான் சொன்னேன், இந்த சத்தியத்தை நீ கேளு, நான் இனி எந்த சத்தியத்தையும் கேட்கற ரெடி இல்லை. தேவன் உன்னை சந்திப்பார்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏமாற்றுதல் அங்க நடக்கிறது. அவங்களை ஏமாத்துறதுக்கு என்ன செய்றாங்க? யெகோவா விட்னஸ் சில பேர் விழுந்தா இல்லாத சரியான மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியாது உண்மையான வேதத்தை பற்றி இருந்து நீங்க கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்கவே முடியாது. அல்ல எந்த ஒரு சபையிலையும் போய் நீங்க ஒரு கேள்வி கேட்கவும் முடியாது. இன்றைய உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சபையிலும் சரி, எந்த ஒரு ஸ்தாபன சபையா இருந்தாலும் சரிதான், ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக இருந்தாலும் சரிதான், புராட்டஸ்டாண்ட் சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வியும் வேதத்தை குறித்து நீங்கள் கேட்க முடியாது. கேட்டால் என்ன செய்வாங்க தெரியுமா? மழுப்பி பேசி விட்டு போயிட்டே இருப்பார்கள். இல்லைன்னா என்ன செய்வாங்க? நீ பெரிய படித்த அகங்காரியாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீங்கள் தேவனிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு தேவன் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையினால உங்கள்கிட்ட பேச, நம்ம பாடுறோம், வார்த்தையினால பேசுகிறான். வார்த்தையின் மூலம் அவர் தன்னை வெளிப்படுத்துற தேவனாக இருக்கிறார். அதை முதல்ல நம்ம விசுவாசம் பாருங்க. அப்பங்க அவங்க தெரிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சார்ந்து இருக்கிற பாத்திரம்ங்கிறது யார் என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். முதல்ல எப்ப கண்டு கொண்டாங்க சொல்லுங்க? மருவ மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தோன்னு அவங்க கண்டு கொண்டாங்க. என்னன்னா அவர் நிறைய உபதேசங்களோட சொன்னார். சொன்னப்பறம் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. பரலோகத்திலிருந்து இறங்குறவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரர்கள் பரலோகத்துக்கு ஏற இறங்குற ஒருவரும் இல்லை. அதான் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. எங்களை ரகசியமா கூட்டிட்டு போய் கேட்கறாங்க, ஆண்டவரே இது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேட்கறாங்க. கேட்ட பின்பு அவங்களால சரியாக என்ன இல்லை, ஒரு நிலைப்பாட்டிற்கு வர முடியவில்லை. இருந்தாலும் அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தாலும் சரியான நிலைப்பாடுங்கிறது எங்க வச்சுக்கிறது? பெந்தேகோஸ்தினாலதான் அவங்களுக்கு சரியான நிலைப்பாடுங்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாக்கி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நான் ஜெபத்துக்குள்ள நான் கடந்து செல்லும் ஜெபிப்போம்.